உதயண்ணா தம்பினாண்ணா உங்க அண்ணே அது ஜீப்ல இருக்கானே அவனான் பாரு. தம்பி வணக்கம், தம்பி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இவனா Hey, I've seen this one. This is a classic. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா ஆபரேட்டர். எஸ் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுப்பா. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. என்ன டயலாக், என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது. உட்கார்ந்து வந்துடுறீங்க. டேய், எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவேரி சொன்னேன். உன்னதாயா இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்திலே பதவியேற்ற போது அவரும் வந்து வாழ்த்தினார். அவளும் நோக்கினாள், அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது. சோறுதான் திங்கிறியல். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். அப்போ இதுதான் ஒரு எதிர்கட்சி தலைவனுக்கு வேலையா? நிவேதா பெத்ராஜ் போடுது, நீ செத்து போடான்னு போடுது. போடா போய் தொலைங்களேண்டா. அப்படி சொல்லல. அவங்க ஏதோ ஒரு குரலை, அந்த குரலை சொல்லுங்க. ரைட், ஓகே, குரலை சொல்லுங்க சார். தூக்கி பிடிக்கவே இருக்கிறீங்க, குரலை சொல்லுங்க. இல்ல நீங்க தாங்கி பிடிங்க. புறம் சொல்லி வாழ்வதில் சாவதிலே மேல் போடுது. செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோடு சட்டம் எங்க தாலி எல்லாம் அறுக்கிற இருந்ததுல உன் தாத்தா எப்படி ஈரோடு பள்ளிப்பாளையத்துல 3 பேர் போய் குடிச்சிட்டு வந்ததை எடுத்துட்டு வந்தான்னு யார் எழுதி வச்சிருக்கா? கண்ணதாஸ் எழுதி வச்சிருக்க. ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட நாங்கள் 3 பேர் போனோம், கருணாநிதி உட்பட. கடைசியில் அது 3 பேர் கொடுத்த காசை தலகாணிக்கு அடியில் இருந்ததை கருணாநிதி லவ்டிட்டு வந்துட்டாருன்னு புத்தகத்தில் எழுதியிருக்கார், கண்ணதாச புத்தகத்தில். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் மொழியா தமிழ் மொழியா கம்பிக்கு பின்னால உதவானியா. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. உதயநிதி கைது செய்யப்பட்டதை விட கைது செய்ய காவல்துறை வரும் நேரத்தில் அவர் கழிவறையில் இருந்தார் என்ற செய்தி தான் மிக முக்கியமாக ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. முதல்ல உங்க மகனை கூப்பிடுங்கம்மா. டேய் போதும் வாடா. ஏப்பா பாரு, திங்க பேல ஓட்ட கொண்டு நாராயண. அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு KP முனுசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு சார்? இந்த கைதை அதிமுக கண்டிக்கிறது. என் கழிப்பறை கூட போக விடாமல் தடுத்ததற்கா? அவரை கழிப்பறையில் வைத்து கைது செய்தது மிகவும் முக்கியமானது. கழிப்பறையில் வச்சு அவர் சொல்றாரு. காவல்துறை வரும்போது உதயநிதி அவர்கள் கழிப்பறையில் ஒளிந்து கொண்டிருந்தார் என்ற செய்தியை உலகுக்கு பட்டவர்த்தனமாக பப்பரைக்கா என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே உங்க ஐயா பார்த்த மாதிரியே இருக்குடா. அந்த வீரம், அந்த கம்பீரம் அப்படியே இருக்குடா. இங்க இருந்து தஞ்சாவூர் போங்க சார், கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார். உங்களுக்கு காலைக்காலம் முடிக்காம விடுவாங்க, தஞ்சாவூர் வர முடியும். ஷா குறித்து இரட்டை கருத்த பேச்சு விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். சண்முகம் பொம்பளை கேசுங்கய்யா. என்னங்க எப்படி ஆயிடுச்சு? 2021 என்னென்ன செக்ஷன்ல வந்து என்ன கைது பண்ணாங்களோ அதே செக்ஷன், அது கூட இன்னொரு 5 செக்ஷன் போட்டு கைது பண்ணியிருக்காங்க. அதாவது தேவயானி ஸ்டைல்ல காலம் எப்படி வேகமா சுத்துது பாத்தீங்களா அப்படின்ட்டு. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. 8 மணி காவல்துறை காலைல போயிருக்கு. போனவனே 8:15 வெளியே வந்துட்டு நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். ஆய் வருது சார். என்ன விளையாடுறியா சார்? விளையாட்டு இல்ல சார், ஒரு வாட்டி கிளாஸ்ல அடக்க முடியாம போயிட்டான் சார், அனுப்பி விடுங்க சார் அவனை. ஐயா போடா சீக்கிரம், எத்தனை அரைச்சிட போற? அது என்ன சொல்லி வச்ச மாதிரி இந்த உங்க தாத்தா காலத்து, அதாவது இவர் இந்த தாத்தா காலத்து திமுக அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த காலத்து திமுக மாதிரி அதே தான் பண்றீங்க. கருணாநிதி அரெஸ்ட் பண்ண போகும்போதும் அதான் பண்ணீங்க,
இல்லையே இவர் ஐயோக்கமா கொள்றாங்களே சொல்லி கெத்தா போனாரே சும்மா. இவர் என்ன கெத்தா போறதுக்கு? நீ என்ன சுதந்திர போராட்டத்துக்கு அப்படியே நீ போனியா சிறைக்கு? நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்கப்பால் திருட்டு போயண்டா நீ. என்ன சேவி உட்காந்துருக்கீங்க, கீழே கீழே விழுந்துட போறீங்க? இல்ல இந்த அரெஸ்ட் பண்ண வரும்போது எல்லாம் இந்த மாதிரி பயந்து முன் சீட்லயே உட்காந்து பார்த்து நீங்க எதுவும் தப்பு பண்ணல? இல்ல நான் எதுவும் பண்ணல, ஒருத்தரை பார்த்தேன். சரி, இப்படி ஒரு மாதிரி சீட்ல இருந்து விழுந்துற போற மாதிரியே உட்கார்ந்து இருந்தாரு. இல்ல வேணாம் அங்கிள் நீங்க என்ன காப்பாத்துவீங்களா? யோ வக்கீலே, யோ பெரிய வக்கீலே, யாராவது காப்பாத்துக்கு பயன் அனுப்பிச்சிருவீங்களா அப்படின்னு உட்காந்து. அந்த பயம் இருக்குல்ல, பயத்தினால அப்படி உட்கார்ல, பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்தார்ல, ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றான் என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், போ. பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய டிராமா நடக்கிற டயத்துல நீங்க இங்க வந்து இங்க கூட இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்க வாழ்க்கையில எது ஒரு பெரிய டிராமாவா அவர் உள்ள உட்காந்துக்கின்னு அவங்க என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியும். என்ன கட்சிக்காரங்களா வந்துட்டாங்களா, இல்ல போய் தான் ஆகணுமா? அட்வொகேட் என்ன சொல்றாரு, என்ன கூப்பிட்டியா, போய் தான் ஆகணுமா என்று அவர் பேசிக் கொண்டிருந்திருப்பார். இவர் வந்து வெளியில காலை கடனை கழிக்கும் வரை நீங்கள் காத்திருக்க கூடாதா என்று இவர் உருட்டுகிறார். உதயநிதி அவர்கள் பாத்ரூம்குள்ள தான் இருந்தாரா சார்? போலீஸ் வந்தோட பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாக்குறேன். நான் எப்படி தெம்பா அரஸ்டானேன் பாத்தியா செட் வரும்போது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பாவம் சார், அவரு பேசவே இல்லையா, கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வந்து தவறான பரப்பிடுறாங்க எல்லாரும். நீ கூட தான் 94,000 ரூபாய் மிரட்டி வாங்கல, என்ன சொன்னாங்க கேட்டதுக்கு? ட்ரையல பாத்துக்க. நாங்க இல்ல ட்ரையல பாத்துக்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. திமுகவினர் அத்தனை பேரும் மூளை இல்லாத கொத்தடிமைகள் என்பது புரிகிறதா? அதுல ஒரே ஒரு ஆளு கூட யோ இதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ண வேணாயா, பொம்பளை கேஸ்ல ஜெயிலுக்கு போயிருக்காங்க உடியா. மாநில பிரச்சனைகளுக்காக இருந்தாலும் இப்ப ஏன்னா எல்லா ஊர் எம்பியும் பார்ப்பாங்க இல்லையா, கரெக்டா? இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணா துப்புவாங்க. இப்ப பக்கத்து ஸ்டேட் எம்பி கிட்ட எல்லாம் துப்பு வாங்குறதுக்கு தான் நீங்க போய் இங்க 22 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. What was my statement? I didn't name anybody. I didn't talk in any bad taste. யார் சார் வரே? இவர தெரியல. டேய் இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இன்னைக்கு நான் பேசாத ஒண்ண பேசினதாக கூறி கட் காப்பி பேஸ்ட் பண்ணி பொய் செய்தியை பரப்பி கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன கேஸ் காண்டி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்து பெண்களை பத்தி இழிவாகவும் ஆபாசமாகவும் அருவருக்கு தக்க வகையிலையும் பேசுறதுனால அவர் மேல சட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா அவர் தரப்புல இருந்து நான் அப்பலாம் பேசல, காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்த லைவ் வீடியோ வேணும். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும்.